இதுக்கு நான் ஒரு 10 பெரிய வெங்காயமாக பார்த்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். மிளகா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதோட நான் இன்றைக்கி புளியும் அப்படியே டேரெக்டாக போட்டேன். சில பேர் வந்துட்டு புளி தண்ணி ஊற்றி அரைச்சிப்பாங்க. நான் இன்றைக்கி டேரெக்டாகவே புளி போட்டுக்கிறேன். அது எப்படி வேணாலும் பண்ணலாம். வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம இதை வந்துட்டு நல்லா வணக்கணும். இதுக்கு கொஞ்சம் கம்மி பொருள் தாங்க, ரொம்ப நிறைய கண்டென்ட்லாம் இல்லை. வெங்காயம், புளி, மிளகாய், எண்ணெய், உப்பு இது மட்டும் இருந்ததுன்னா போதும். எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுலேயே நான் வணக்கிறப்பயே என்ன பண்ணுறேன்னா உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்க போகிறேன். நார்மலாக இந்த மாதிரி வணக்கிறப்ப நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போடுறப்பயே நம்ம உப்பையும் போட்டோம்னா அது சீக்கிரமாக வணங்கிடும். நீங்கள் ரொம்ப நேரம் அதை வணக்கிட்டு இருக்கணும்னா உங்களுக்கு அவசியம் இல்லை. இது ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் வெங்காயம் வணக்கிறப்பயே உப்பு போட்டுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாறும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம சிம்லேயே வச்சு வணக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடும். பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில். இப்போ என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் நல்லா இந்த சூடு போகிற வரைக்கும் நம்ம அதை ஆற வைக்கணும். சூடோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது என்றைக்குமே சட்னிலாம். பாருங்கள், அவ்வளோதான். சுவையான டேஸ்ட்டாக இந்த சட்னி கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.